மகாகவி பாரதியார் என்கிற ஒரு மாமனிதரை மறக்கச் செய்த மறைத்த ஒரு சிறுமை திராவிட கழகங்களுக்கு உண்டு. மகாகவி பாரதியார் ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்ற பாடலை எழுதினார். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையெனின் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பசிப்பினி ஆற்றுவதை பற்றி கூறினார். ஒளிவடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோடினாய் வா 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 என்று மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். நமது இந்திய நாட்டு சுதந்திரத்திற்காக பத்திரிகைகளை ஆரம்பித்து நிறைய போராடினார். தனது குடும்பத்திற்காக கூட அவர் ஒன்றும் செய்யவில்லை. அப்படிப்பட்ட நமது மகாகவி பாரதியாரை நமது திரு ஈவே ராமசாமி அவர்கள் கிறுக்கன் என்றும் பைத்தியக்காரன் என்றும் கூறினார், வசைபாடினார். மகாகவி பாரதியார் அவர்கள் பைத்தியம்தான். எப்படி என்றால் நமது பாரத நாட்டு சுதந்திரத்திற்காக பாடுபட்ட ஒரு பைத்தியம்தான். மகாகவி பாரதியார் ஒரு ஏழை ஜாதி. ஈவே ராமசாமி அவர்களோ பணக்காரர், வசதியானவர், ஆங்கிலேயர்களுக்கு அடி வரலியவர். அவர் 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு துக்க நாள் என்றால் கருப்பு கொடி ஏந்தினார். ஆங்கிலேயர்களுக்கு விக்டோரியா மகாராணிக்கு கடிதம் எழுதினார், இந்தியாவிற்கு விடுதலை கொடுத்தாலும் தமிழ்நாட்டை நீங்களே ஆளுங்கள் என்று. அப்படியெல்லாம் மகாகவி பாரதியார் அங்கே பாண்டிச்சேரிக்கு சென்று யூனியன் பிரஸ்ஸை தங்கியிருந்து மறைமுக வாழ்க்கை வாழ்ந்து பத்திரிகை நடத்தி விற்பனை செய்து இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர். அவர் திருவல்லிக்கேணியிலே யானை மீது இறந்ததாக ஒரு வரலாறு கூறப்படுகிறது. ஆனால் உண்மை வேறு விதமாக கூறப்படுகிறது. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை ஜகத்தினை அழைத்திடுவோம் என்றார் மகாகவி பாரதியார். காணி நிலம் வேண்டும், பராசக்தி, அதில் ஒரு வேப்ப மரம் வேண்டும் என்றார். அவருடைய பாடல் வரிகளை நிறைய தத்துவ கருத்துக்கள் உள்ளன, திரைப்பட பாடல்களும் உள்ளன. நினையே ரதி என்று நினைக்கிறேன் அடிக்கண்ணம்மா என்ற திரைப்பட பாடல், சின்னஞ்சிறு கிளியே என்கிற திரைப்பட பாடல் உண்டு. அவருடைய தமிழ் திரைப்பட பாடலை கேட்டு மகிழ்வோம். மகாகவி பாரதியாரை நினைவு கூறுவோம் நண்பர்களே. வாழ்த்துக்கள். மகாகவி பாரதியார் பாடல்கள் படிப்போம். நன்றி, வணக்கம்.